நாளுக்கு நாள் பரபரப்பு அதிகமா போயிட்டு இருக்கிற நம்ம பிக் பாஸ் ஷோல கலந்துகிட்ட 15 பேர்ல 4 பேர் எலிமெண்ட் ஆயிட்டாங்க. அதுல கஞ்சா கருப்பும் அனுயாவும் மட்டும்தான் முறைப்படி எலிமெண்ட் ஆகி போயிருக்காங்க. மத்தபடி ஸ்ரீ உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலையும் பரணி விதிமுறையை மீறின காரணத்தினாலையும் வெளியேற்றப்பட்டிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு காம்பாக்டான வட்டத்துக்குள்ள வந்த இந்த பிக் பாஸ் ஷோ இப்போ ரொம்பவே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆட்கள் குறைஞ்சதுனால அவங்களோட சுயரூபம் ரொம்பவே அதிகமா வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பத்துல ஜூலியை மட்டுமே டார்கெட் பண்ணி பேசிட்டு இருந்த காயத்ரி அவர்கள் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மத்தவங்கள பத்தியும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பேசுறதோட மட்டும் இல்லாம அவங்கள பத்தி அவங்களோட முதுகுக்கு பின்னாடி திட்டவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சாமானிய மனிதர்கள் கிட்ட இருந்து வந்து இந்த பிரபலங்கள் கூட கலந்துகிட்ட ஒரே காரணத்துக்காக ஜூலி அவர்களுக்கு மக்கள் சார்பில் இருந்து ஏகப்பட்ட ஆதரவுகள் கிடைச்சது. ஆனா நாளாக ஜூலியும் நடிக்க தான் செய்யறாங்கன்ற உண்மை மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருக்கு. இதனால மக்களுடைய ஃபுல் சப்போர்ட்டும் பரணி அவர்களுக்கும் ஓவியா அவர்களுக்கும் தொடர ஆரம்பிச்சிருக்கு. இதுல பரணி அவர்கள் வெளியேறிட்டதுனால முழு சப்போர்ட்டும் ஓவியா அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. தன்னை பத்தி ஏற்கனவே வெறுப்பேத்தியும் கிண்டல் பண்ணி பேசின காயத்ரி அவர்கள் கிட்டேயே ஜூலி அவர்கள் முட்டி போட்டு சரணடைஞ்சிட்டாங்க. இதனால அவங்கள ரொம்ப வெளிப்படையாவே கலைக்க ஆரம்பிச்சிருக்காங்க காயத்ரி. ஆனா இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைக்குமே இடம் கொடுக்காத ஓவியா அவர்களை காயத்ரி அவர்கள் இப்ப சீண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. காயத்ரிக்கு சப்போர்ட்டா இருக்கிற ஆர்த்தியும் ஸ்நேகன் அவர்களும் வழக்கம் போல அவங்களுக்கு ஒத்து உத ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு நடக்க போற எபிசோட்ல ஓவியா ஒரு விஷம்னு காயத்ரி எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஓவியா பண்ற வேலையெல்லாம் பார்த்தா எனக்கு அரைனும் போல தோணுதுன்னு காயத்ரி அவர்கள் மத்த கண்டஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. காயத்ரிக்கு சப்போர்ட்டா தமிழே தெரியாம கவிஞன்னு சொல்லிட்டு தெரிகிற ஸ்நேகன் அவர்களும் ஓவியெல்லாம் ஒரு பொண்ணா கேமரா முன்னாடி சட்டை தூக்கி காட்டுதுன்னு ரொம்பவே கொச்சையாவே பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இது எல்லாத்துக்குமே ஆமா சொல்ற மாதிரி தான் மத்த கண்டஸ்டன்டோட ரியாக்ஷனும் இருக்கு. ஒரு கட்டத்துல காயத்ரி, ஓவியா, ரைசா, ஜூலி இந்த 4 பேரும் கார்டன் ஏரியால உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற சமயத்துல காயத்ரி அவங்களோட வேலையை கட்ட ஆரம்பிச்சாங்க. ஒரு சில பேர் இங்க நடிக்கிறதுக்காகவே வந்திருக்காங்கன்னு அந்த மாதிரி விஷயம் எல்லாம் எனக்கு தேவையே இல்ல, நான் ரொம்ப ஜென்யூனுங்கிற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ரொம்பவே கடுப்பான ஓவியா நீங்க என்ன பத்தி தான் சொல்றீங்களான்னு காயத்ரி கிட்ட ரொம்ப ஓப்பனாவே கேட்டுட்டாங்க. இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத காயத்ரி அப்படி இப்படின்னு கொஞ்சம் மழுப்புனாலும் ஓவியா ரொம்பவே கராரா மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசி விட்டுட்டாங்க. உங்களோட இந்த வேலையெல்லாம் ஜூலி கிட்டே வச்சுக்கோங்கன்னு அதையும் மீறி என்கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா அசிங்கப்பட்டுருவீங்கன்னு வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க. ஆனா அந்த டைம்ல ஸ்நேகனும் ஆர்த்தியும் காயத்ரிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. ஜெயிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக எப்படி வேணா தன்னை மாத்திக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்க ஜூலி கூட கம்பேர் பண்ணும்போது நான் இப்படிதான், என்னோட கேரக்டர் இப்படிதான் ஸ்டெடியா இருக்கிற ஓவியா எவ்வளவோ பரவாயில்லன்னு மக்கள் பலரால சொல்லப்படுது. மேலும் அடுத்த பிக் பாஸ் பத்தின லேட்டஸ்ட் அப்டேட்டை நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும்னா மித்ரா கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்க. நன்றி.